வெல்கம் டு கமலீஸ் டைரி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்மளோட சேனலில் சோயா மில்கை மெயின் இன்க்ரீடியண்ட்டாக வச்சு ஹேர் மாஸ்க் வந்து போட்டுட்ருக்குறோம். ஸோ ஒரு 30 days ஹேர் க்ரோத் சேலஞ்சுக்கு எனக்கு ஏதாவது ஹேர் மாஸ்க் சொல்லுங்கள், எதை வச்சு போடலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸோ இந்த சோயா மில்கை வந்து நான் சூஸ் பண்ணி சொல்லுவேன். ஏன்னா உங்களோட ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணி ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இந்த சோயா மில்க் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ சோயா மில்கில் வந்து அதிகமான ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய சத்துக்கள் இருக்குது. இது வரைக்கும் போட்ட 3 மாஸ்க் நான் சொல்லியிருக்கேன். இன்னும் பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க. இது வந்து 4வது ஹேர் மாஸ்க்கு. ஸோ 1 மந்த்துக்கு ஒரு 4 ஹேர் மாஸ்க் வந்து சூஸ் பண்ணிங்கனாலே அதை 2 டைம் போகிறப்ப வாரத்தில் 2 தடவை தலை குளிச்சிங்கன்னா நீங்கள் வந்து 8 ஹேர் மாஸ்க்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் வாரத்துக்கு ஒரு டைம் தான் தலைக்கு குளிக்க டைம் இருக்கும் அப்படின்னா எவ்ரி வீக் வந்து ஒரு ஹேர் மாஸ்க்கை சூஸ் பண்ணி நீங்கள் போடலாம். இல்லை எனக்கு இதெல்லாம் வேணாம், ஏதாவது ஒரு ஹேர் மாஸ்க்கை சூஸ் பண்ணி போடலாமான்னு கேட்டிங்கன்னா அப்படியும் போடலாம். ஸோ நம்மளோட கன்வீனியன்ட்டுக்கு ஏற்றாப்புல நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஹேர் மாஸ்க் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த ஹேர் மாஸ்க் வந்து போடுறதும் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுமே ஈஸி தான். இதை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டு ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அந்த வீக்குக்கு வந்து இன்னொரு தடவை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய ஹேர் மாஸ்க்கை நம்ம இப்போ வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஒரு பேனில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. இது கூட வந்து நம்ம நல்ல தண்ணி கொதித்த பிறகு சேர்க்கக்கூடிய ஒரு மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஸீட் தான். ஃப்ளாக்ஸீடை பற்றி நான் நிறையா சொல்லியிருப்பேன். நம்மளோட சேனல்லே ஃப்ளாக்ஸீட் ஹேர் க்ரோத் சேலஞ்செலாம் போட்டிருக்கோம். அதெல்லாம் போட்டு என்னோட முடி வளர்ந்தது தான் இது. ஸோ ஃப்ளாக்ஸீடில் பார்த்தீங்கன்னா ஒமேகா 3 இருக்குது. அதே மாதிரி உங்களோட முடியை வந்து நல்லா ஸ்மூத்தாகவும் நல்ல ஒரு ஷைனிங் கொடுக்கறதுக்கும் ஃப்ளாக்ஸீட் வந்து ஹெல்ப் பண்ணும். அதில் உள்ள சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ ஃப்ளாக்ஸீடை வச்சு நிறைய விதமான ஹேர் மாஸ்க் வந்து நாமளே வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போல்லாம் வந்து ஃப்ளாக்ஸீட் ஜெல்லே ப்ரிப்பேர் பண்ணி வந்துருச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ நீங்கள் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணுறதெல்லாம் பண்ணலாம். இல்லாட்டி நீங்கள் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான டைமும் அந்த வேலையும் வந்து ரொம்ப ஈஸியானது. நம்மளோட சேனலில் நிறைய டைம் வந்து சொல்லியாச்சு ஃப்ளாக்ஸீட் ஜெல் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு. நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ளாக்ஸீடை எடுத்து போட்டுட்டு ஒரு 15 to 20 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா இந்த மாதிரி ஜெல்லி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். கொஞ்சம் வாட்டரியாக இருக்கிறப்ப எடுத்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு வடிகட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் ஜெல்லாக்க விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஜெல்லாயிரும். ஆறி போயும் நீங்கள் வடிகட்டக்கூடாது. அட்லீஸ்ட் நீங்கள் வந்து வடிகட்டியில் ஊற்றி வச்சிட்டிங்கன்னா அது எல்லாமே வந்து ஊற்றிடும். அதுக்கப்புறம் சூடு ஆறின பிறகு நல்லா புழிஞ்சி எடுத்துருங்க. ஸோ அந்த மாதிரி தான் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி வாட்டரியாக இருக்கிறப்ப ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு துணி வச்சு நீங்கள் மீதி அந்த ஃப்ளாக்ஸீடையும் ஊற்றி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஆறின பிறகு நீங்கள் பிழிஞ்சி எடுத்துக்கலாம் ஈஸியாக. இதை அரைச்சி நம்ம வந்து ஃப்ளாக்ஸீட் ஜெல் எடுக்கலாமானா அப்படியும் எடுக்கலாம், இந்த மாதிரியும் எடுக்கலாம். ஸோ நான் வந்து இன்றைக்கி இந்த மாதிரி எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து ஃப்ளாக்ஸீட் ஜெல் வந்து நல்லாவே ஆறட்டும், ஆற விட்டுருங்க. இந்த ஹேர் மாஸ்க்கை ப்ரீவியஸ் டே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. 1 வீக் வரைக்கும் ரெஃப்ரிஜரேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து ரூம் டெம்பரேச்சருக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் தலைக்கு தடவணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆறணுனையுமே நல்ல ஜெல்லி கன்சிஸ்டன்சிக்கே வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஜெல்லை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. எப்பயுமே ஒரு ஹேர் மாஸ்க்கை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறப்ப நம்மளோட கஸ்டமைசேஷனுக்கு ஏற்றாப்புல நம்ம பண்ணிக்கணும். இப்போ சோயா மில்க் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் இது வரைக்கும் ஒரு 3 வீடியோ போட்டிருக்கேன்ல, அதில் எல்லாத்துலேயுமே சொல்லிவிட்டேன். ஸோ திரும்ப வந்து நான் போர் அடிக்க விரும்பலை. ஸோ சோயா மில்க் வந்து ஓவர் நைட்டு சோயாவை ஊற வச்சு மில்க்கை எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த மில்க் பார்த்திங்கன்னா இந்த மில்கோட இந்த ஃப்ளாக்ஸீட் ஜெல்லையும் நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ நல்லா வந்து நீங்கள் இதை மிக்சியில் போட்டு அடிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி அடிக்கலாம். ஆனால் இந்த ஜெல் கன்சிஸ்டன்சி வந்து உங்களுக்கு சீக்கிரம் போயிடும் மிக்சியில் அடிச்சிங்கன்னா. அதனால் நீங்கள் இதை கையிலேயே மிக்ஸ் பண்ணாலும் சரி, இல்லை கரண்டியில் போய் மிக்ஸ் பண்ணாலும் சரி, நல்லா உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான சோயா மில்க் ஹேர் ஜெல் ரெடி ஆயிரும். இது வந்து ஒரு மில்க் ஜெல் தான் வச்சுக்கோங்களேன். இந்த மில்க் ஜெல்லை வந்து நீங்கள் தலைக்கு தடவுறது வந்து ரொம்ப ஈஸியானது. நான் சொன்னதுலேயே ரொம்ப ஈஸியான ஹேர் மாஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சோயா மில்கையும் ஃப்ளாக்ஸீடையும் ஆட் பண்ணுறது தான். இந்த ஃப்ளாக்ஸீட் கூடயே நீங்கள் வந்து வெந்தயம், கரிஞ்சீரகம், ரோஸ்மேரி இதெல்லாம் போட்டு கூட அந்த ஜெல்லை வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஜெல்லை வந்து நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி சிம்பிளாக உங்களுக்கு நான் காட்டினது வந்து வெறும் ஃப்ளாக்ஸீட் ஜெல். இது கூட நீங்கள் வந்து அதை செம்பருத்தி ஜெல்லாக மாற்றலாம். அது வந்து உங்களோட கஸ்டமைசேஷன் தான் வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது 2த்தையும் வந்து ஆட் பண்ணியாச்சு.
வச்சு நல்லா கலக்கி விட்டிங்கன்னா ஒரு சூப்பரான மில்க் ஜெல் ரெடி ஆயிரும். இது ஒரு சிம்பிளான ஹேர் மாஸ்க்கு. இது கூட நீங்கள் வந்து ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா, உங்கள் தலையில் ஆயில் அப்ளை பண்ணல, இது கூட வந்து நான் விளக்கெண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாமா, கேஸ்டர் ஆயில் போட்டுக்கலாமான்னா கண்டிப்பாக போட்டுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து நான் நல்ல லார்ஜ் குவான்டிட்டியாக பண்ணி வச்சுட்டேன். ஒரு வாரத்துக்கு 2 தடவை யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணி வச்சு ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பரான ஹேர் மாஸ்க்கு. இதை போட்டு குளித்து வந்துட்டு தலையை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு ஸ்பா போயிட்டு வந்த எஃபெக்ட் இருக்கும். அந்த மாதிரி ஒரு மில்க் ஜெல்லு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து சொல்லுங்கள். இதை அப்ளை பண்ணிவிட்டு எவ்வளோ நேரம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40 to 45 மினிட்ஸ். நம்மளோட சேனலில் போகிற ஹேர் மாஸ்க் எல்லாமே 40 to 45 மினிட்ஸ் அன்டில் 1 hour வரைக்கும் நீங்கள் வந்து ஊற வைக்கலாம். ஆனால் தலையில் அப்ளை பண்ணிவிட்டு ஏதாவது கேப் போட்டுக்கோங்க. ஏன்னா இது ஃப்ளாக்ஸீட் வந்து சீக்கிரம் காஞ்சிரும். அதனால் ஒரு 45 to 1 hour 45 மினிட்ஸ் to 1 hour வரைக்கும் வச்சுருக்கிறப்ப ஏதாவது கேப் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இது ஜெல் ஃபார்மில் இருக்கிறதுனால உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்குமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த ஒரு கப்பு எப்பயுமே என்னோடய தலையோட அளவுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் இந்த கப்பில் ஊற்றி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தலைக்கு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 45 மினிட்ஸ் கழித்து தலைக்கு குளிச்சுட்டு நான் வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன். அதே மாதிரி இந்த ஹேர் மாஸ்க் மில்க் ஜெல் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு என்னென்னா பெனிஃபிட்னா, இதில் சோயா மில்கில் வந்து நிறையா ப்ரோட்டீன் இருக்குது, ஃப்ளாக்ஸீடில் ஒமேகா 3 இருக்குது, ஃபேட்டி ஆசிடு, அதுவும் இல்லாமல் நிறையா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு ஹேர் மாஸ்க் வெளியில் கடையில் இருந்து வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறப்ப உங்களோட முடிக்கு வந்து ஒரு நரிஷ்மெண்ட் கொடுத்த மாதிரி இருக்கும். நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு ஃபேஸுக்குமே நீங்கள் கடலை மாவு போட்டு தேய்ச்சிட்டு உங்களோட ஃபேஸை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல நரிஷ்மெண்ட் இருக்கும். அந்த நரிஷ்மெண்ட் வந்து நம்மளோட தலைக்கு வந்து தேவையானது. அந்த நரிஷ்மெண்ட்டை தான் வந்து நம்ம ஹேர் மாஸ்க்கு இந்த ஹேர் ஆயில் மசாஜ் பண்ணிலாம் கொடுக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய முடி எந்த அளவுக்கு வந்து ஸ்மூத்தாகவும் ஷைனியாகவும் இருக்குதுன்ட்டு பாருங்கள். ஸோ இப்படி தான் வந்து அமெரிக்காவில் என்னோடய ஹேரை வந்து நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த சம்மரில் பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாகவே சோயா மில்கை நிறைய யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். ஏன்னா ரொம்பவே வந்து சூப்பரான ஒரு ஹேர் மாஸ்க்கு, ஹை ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்கிறது சோயா. ஸோ சோயாவை வந்து உங்களோட உணவுலையும் அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஸோ இதோட இந்த சோயா மில்க் அந்த ஹேர் க்ரோத் சேலஞ்ச் வந்து க்ளோஸ் ஆகுது. நான் சொன்னேன் ஒரு 4 to 5 மாஸ்க் போடுறேன்னா இல்லை 8 மாஸ்க் போடுறேன் நான். ஸோ வீடியோவுக்கு வந்து ரொம்பவே வரவேற்பு அதிகமாக இருக்கிறதுனால நான் வந்து இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஏன்னா என்னோடய எனர்ஜி அண்ட் டைமிங்கை வந்து நான் வேஸ்ட் பண்ணக்கூடாது. நான் எது போடுறேனோ அதை வந்து நம்ம அப்படியே வச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ இந்த 4 ஹேர் மாஸ்க்கு என்கிட்ட கேட்குறவங்களுக்கோசரம் நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறது. ஸோ இந்த ஹேர் மாஸ்கோட இந்த ஹேர் க்ரோத் சேலஞ்சை ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் வந்து அடுத்தது என்னோடய ஹேரை எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும், அதை வந்து பண்ண போகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது இல்லாமல் 3 ஹேர் மாஸ்க்குமே வந்து நான் வந்து லிங்க் கொடுக்குறேன், தனியாக ப்ளேலிஸ்ட்லேயும் கொடுக்குறேன், போய் பாருங்கள். ஸோ இந்த ஹேர் க்ரோத் சேலஞ்ச் முடித்தவங்க வந்து யாராவது கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஸோ மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். until stay tuned, bye bye. Thanks for watching. Don't forget to subscribe to Kamali's Dairy.